செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்துல, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட இரு என்று அவர் சொல்லுகிறார். அந்த ரூத்துக்கு போவாஸ் செய்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, he guided Ruth. வழி நடத்துகிறார். நீ எங்கேயும் போகாத, இங்க இரு. தேவன் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வழி இதுவோ வழி அதுவோ என்று நாம் தயங்கி நிற்கும் பொழுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னவர், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது சொன்னார், அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். தேவன் நம்மை நடத்துகிறவர் என்பதிலே நாம் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். கவனியுங்கள், அவர் சொன்னபடியே அவள் கேட்டதினாலே அவள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து ரூத்தை பற்றி முதலாவது விசாரிக்கிறார். இவள் வந்து எவ்வளவு நேரமானது, இவள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள், இதையெல்லாம் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் இடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றாள். இவளுடைய பயங்களை அவர் புரிந்து கொண்டார். இந்த மோவாப் பெண் என்று சொல்லப்படுகிற போது, இந்த மோவாப் பெண்ணை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர்களை தொட மாட்டாங்க, அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்களை தீட்டுப்பட்டவர்களா நினைப்பாங்க. அதனால மோவாப் புத்திரர்கள் இங்க வருவதற்கு அச்சப்படுகிற ஒரு வேளையிலே போவாஸ் சொல்றாரு, நீ எங்கேயும் போயிடாத, நீ இங்கேயே இரு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ எங்கேயும் போக வேண்டாம். இதுதான் வழி நடத்துதல். பல சமயங்களில நாம் அங்கு இங்கும் ஓடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கே இரு, நான் உனக்கு தேவையானதை செய்யறேன். ஈசாக்கும் கூட எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்த பொழுது வேறு தேசத்துக்கு போகும்படியாக, எகிப்தை நோக்கி போகும்படியாக தேசத்திலே பஞ்சம் வந்து எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப எகிப்துக்கு போகும்படியாக இவனும் புறப்படுறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க போற, நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த தேசத்துல அவன் விதை அப்படி அவன் அந்த தேசத்துல விதைச்ச போது 100 மடங்காக அவன் அதை பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். உலக கருத்துக்களின் அடிப்படையில அல்ல, உலகத்துல மத்தவங்க சொல்றதன் அடிப்படையில, சூழ்நிலைகளின் அடிப்படையில நாம் வழி நடத்தப்படக்கூடாது. தேவனுடைய வழி நடத்துதல் தான் நம்மை நடத்த வேண்டும். நம்மை பார்த்து தேவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய வழிகள் வேற, அவருடைய வழிகள் வேறன்னு கிடையாது. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவில் இந்த சிந்தையே எங்களிலும் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறதா இருக்கும். நாம பல சமயங்கள்ல உலகத்துல இப்படி சொல்லுவாங்க இல்லையா, everything glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நாம உலக வழக்கத்தின்படி எது மத்தவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கொடுக்குதோ, மத்தவங்களுக்கு எல்லாம் எது ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான் நமக்கும் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் செஞ்சு தோத்து போயிடும். இல்ல, தேவனுடைய வழிநடத்தல காத்திருங்கள். இந்த ரூத் இந்த போவாசுடைய வயல்வெளிக்கு வந்தது தற்செயலாய் நிகழ்ந்தது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவள் தற்செயலாய் அந்த வயல்நிலத்துக்கு வந்தாள் என்று சொல்லுகிறது. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதா இருந்தது. ஆனா உண்மையிலே நீங்க இந்த கதையை முழுசா பாத்தீங்கன்னா அது தற்செயலாய் நிகழ்ந்தது மாத்திரமல்ல, அது தேவனுடைய திட்டமாயும் இருந்தது. அவ அங்க போனது கர்த்தர் அவளுக்காக முன்குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம். நீங்க ரட்சிக்கப்பட்டதோ, நீங்க தேவனிடத்துல வந்ததோ தற்செயலாய் நடந்தது அல்ல. எது எப்படியா இருந்தாலும் தேவன் உங்களை குறித்து ஒரு மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய வழியிலே நாம் நிற்கும் பொழுது,
அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் இருக்கு.